அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? பாருங்க, அந்த நிம்மதிக்கும் சொர்க்கத்துக்கு என்ன சம்பந்தம்? யா அய்யுஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, ஏ நிம்மதி அடைந்த ஆத்மாவே. சொர்க்கத்துக்கு போற ஆத்மா தெரியுமா? யா அய்யுஹன் நஃப்சுல் முத்மஇன்னா. அப்ப நிம்மதி அடைந்த ஆத்மாவே, நீ என்ன செய்? என் இபாதுகள் எனது அடியார்களுக்கு நுழைந்து விடு, எனது சொர்க்கத்தில் நுழைந்து விடு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். அது மாத்திரமல்ல, நாளை மறுமையில் வெற்றி பெறுகின்றவர் யார் தெரியுமா? இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சாந்தியான உள்ளத்தோடு யார் மறுமையில் வருகிறாரோ அவர்தான் வெற்றி பெறுவார். இதெல்லாம் என்ன அர்த்தம்? மனிதனுடைய உள்ளம் இருக்குதானே, அது சீரடைஞ்ச அங்கல திரும்புறதுல தான் விஷயமே இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகத்தன் ஃபைதா சலுஹத் சலுஹத் சாயிரு ஜஸதிஹி வ இதா ஃபஸதத் ஃபஸதத் சாயிரு ஜஸதிஹி. உடம்பில என்னது? ஒரு சதை கட்டி இருக்கிறது, அது சீரடைந்தால் மற்ற அனைத்தும் சீரடைந்து விடும். பொடி அப்படி என்ன செஞ்சிடும்? சீரடைந்து விடும். அது கெட்டு விட்டால் மற்றதெல்லாம் கெட்டு விடும். என்னது? இதை ரூட்டை மாத்திட்டீங்கன்னா பொடி அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும்? இயங்க ஆரம்பிக்கும். இதை நீங்க அல்லாஹ்வின் பக்கம் போவதற்கு தயாராக இருந்தால் நிம்மதி உங்களை வர தயாராக இருக்கிறது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்தோடி வாருங்கள் என்றான். குர்ஆன்ல அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கள் அந்த மாதிரி வசனம் வர மாதிரி ஃபஃபிர்ரு இலல்லாஹ், ஃபஃபிர்ரு இலல்லாஹ் என்னது? அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரைந்தோடி வாருங்கள். அந்த நிம்மதியுடைய டேஸ்டுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறதுக்கு தானே அந்த திரும்புறதுல மனிதனுக்குள்ள உதாரணம். நீங்க நிம்மதியை இங்கல பக்கத்தால தேடினீங்கன்னு வைங்களேன், இங்கல உலகம் உங்களே கூப்பிட்டு கண்டிருக்குது. அதை நம்ம தேவையான அளவுக்கு எடுக்கத்தான் இருக்குது. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு இங்கல தான் போக பார்க்கணும். அங்கல எடுக்கணும், எடுத்துட்டு இங்கல போக பார்க்கணும். விளங்கிட்டா? இங்கல நம்ம போக ட்ரை பண்ணோம் என்று சொன்னால் நிச்சயமாக என்ன செய்யும்? உங்களோட உள்ள அங்களையே திரும்பி கண்டு போகும், ஒரு விதமான டேஸ்ட் உணரும். இல்ல நீங்க அங்க இருந்து கண்டு இங்க ஆசை வச்சீங்கன்னா சரி வராது. உள்ளத்தை ஒரு சைடுக்கு திருப்பணும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைச்சானே தூர்சீனாக்கு வாங்க என்று சொல்லி, அந்த நேரத்தில் அவர் தன் சமுதாயத்துக்கு என்ன செய்யறார்? சமுதாயத்தை கூட்டிட்டு வாங்கட்டார் தூர்சீனாக்கள். அது ஒப்பந்தம் எடுப்பதற்காக அல்லாஹ் தஆலா வர சொல்றான். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், உன் சமுதாயத்தை கூட்டிட்டு வாங்க வேண்டிய. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் லீட் பண்ணிக்கிட்டு வராது, ஈமானியத்துடைய அந்த டேஸ்டுக்காக சொல்றோம், சின்ன உதாரணம். அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அதாவது வர சொன்ன நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, ஹாரூனே நீங்க பொறுப்பா நின்று கூட்டிட்டு வாங்க, நீங்க பொறுப்பா நின்று கூட்டிட்டு வாங்க. அவர் நேரத்தோட போயிடுறாரு. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரத்தோட போயிடுறாரு. இந்த 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 இடம் இருக்குதானே, அது சின்ன விஷயம் தான். ஆனா உள்ளத்தோடு நம்ம யோசிச்சு பார்த்தா அதுல பெரிய விஷயம் இருக்கிறது. நேரத்தோட அவசரமா போய் சேர்ந்தார் மூசா அலைஹிஸ்ஸலாம், தன்னை சமுதாயம் இன்னும் சேரல. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், காலமா அஜலக அன் கௌமிக யா மூசா, மூசாவே உங்களோட சமுதாயத்தை விட்டு இவ்வளவு அவசரமாக உங்களை எது வர வைத்தது? உங்களை சமுதாயத்தை விட்டு இவ்வளவு அவசரமாக எது வர வைத்தது? இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அல்லாஹ் அப்படி கேட்கிறான், காலமா அஜலக அன் கௌமிக யா மூசா, மூசாவே அஜல உங்களை அவசரப்படுத்தியது, உங்க சமுதாயத்தை விட்டு அவசரப்படுத்தியது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்றாரு, காலஹும் உலாஇ அலா அஸரி, அவர்கள் இதோ பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கு பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார்கள். வஅஜில்து இலைக ரப்பி லிதர்லா, யா அல்லாஹ் நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அவசரமாக வந்துவிட்டேன். நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், திருப்திப்பட வேண்டும் என்பதற்காக நான் அவசரப்பட்டேன். நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அவசரப்பட்டேன். இது நம்ம அதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பாவல அவசரப்பட்டிக்கார். நம்மளுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சா நாமளும் அவசரப்படுவோம் நினைப்போம். முன்சப்புக்கு வாரது அதுல அவசரப்படலாம், தர்மம் செய்யறதுக்கு அவசரப்படலாம். விளங்கிட்டானே? உலகத்துல எத்தனையோ விஷயங்களுக்கு நம்மளுக்கு நிறைய அவசரப்படுறதுக்கு விஷயம் இருக்குது. தூர்சினா மலைக்கு அவசரப்படுறதான் யோசிச்சுட்டு இருப்போம். விளங்கிட்டா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன உதாரணம் நம்மளுக்கு நடந்தா நாங்களும் அவசரப்பட்டிருப்போம் என்றுதான் நினைப்பேன் ஒழிய முன்சப்புக்கு வார அவசரம் எல்லாம் என்னது இல்ல. ஆனா அல்லாஹ் அதுல என்ன சொல்றான்னா, அஜில்து இலைக ரப்பி லிதர்லா, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன போய் சொல்றான்னா, அவசரமாக ஏன் வந்தேன் தெரியுமா? நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த வேகம் எங்கள்கிட்ட இருக்கணும். இந்த வேகம் அந்த சைடுக்கு பெறல்ற வேகம், அல்லாஹ்வின் பக்கத்துக்கு பெறல்ற வேகம் இருந்தால் நிம்மதியை நம்ம உணர்வோம். நிச்சயமா அல்லாஹ் தஆலா இந்த உள்ளத்துக்கு தர வேண்டிய அந்த நிம்மதியை தருவா, இல்லாட்டி காஞ்ச மாதிரி இருக்கும். ஒன்று. இரண்டாவது என்ன தெரியுமா சகோதரர்களே, எப்பொழுதும் மறுமைக்கு தயாரான ஒரு வாழ்க்கை, எப்பொழுதும் மறுமைக்கு தயாரான ஒரு வாழ்க்கை. அது என்ன மறுமைக்கு தயாரான வாழ்க்கை? தொழணும், நோன்பு பிடிக்கணும், ஜகாத்து கொடுக்கணும், அது கடமை. மறுமைக்கு தயாரான வாழ்க்கைன்னா, இப்ப மலக்குல் மௌத் நம்மகிட்ட உயிர் எடுக்க போறாரு, ரெடியான்னு கேட்டா நம்ம நிறைய பேர் என்னது இப்ப ரெடி இல்லைன்னு நிலைமையில தான் இருக்கிறோம். நிறைய பேர்
உள்ளடங்க எல்லாருமே இப்ப ரெடியா இன்னும் ஒரு கடன் மட்டும் அங்க எழுத வேண்டியிருக்குது. அதை மட்டும் எழுதிட்டு அல்லது கொடுத்துட்டா நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சிடலாம், போயிடலாம் லெவலில் நம்ம எல்லாம் இருக்கிறோம். விளங்கிட்டு அல்லது ஒரு அமானிதம் நான் மௌத்தாயின தெரியாது என்ன அமானிதம் இருக்கு, என்ன கடன் இருக்குது, நான் என்னென்ன விஷயங்களுக்கு தௌபா செய்யணும், இதெல்லாத்துக்கு நம்ம பிற்போட்டுக்கொண்டே இருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்னது நாளைக்கு 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 என்ன செய்யறோம், பிற்போட்டு கொண்டே இருக்கிறோம். இன்னும் செய்யறதுக்கு நம்ம ரெடி இல்லை. நாளைக்கு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறான்னா, எனக்கு இன்னொரு வருஷம் வைக்க நினைக்கிறான், இன்னும் 2 வருஷம் வைக்கணும்னு நினைக்கிறான். முன்னால எக்ஸிடென்ட் நடக்கும், பின்னால எக்ஸிடென்ட் நடக்கும். இவன் என்ன நினைப்பான, நம்மட பஸ் போற பஸ் ஒன்னும் எக்ஸிடென்ட் படுது இல்லையே அப்படின்னா நினைப்பான். அவனுக்கு அப்படித்தான் மனநிலை எல்லாம் வச்சுக்கிறான். நீ பட்டா உனைய பார்த்து பின்னால நினைப்பான் என்னது, நம்ம அப்படி இல்லையே நினைப்பான். அல்லாஹ் அப்படித்தான் வைத்துக் கொண்டிருக்கிறான். இப்ப முதலாவது என்ன செய்ய தெரியுமா, நம்ம இந்த நிமிஷத்துல மரணித்தா ரெடியான்னு கேட்டா அதுக்கு ரெடியா இருக்கு. நிம்மதி வரணும், அது 2வது அம்சம். அது இந்த நிமிஷத்தில் மரணித்தால் நான் தயாரா. 3 விஷயங்கள் சகோதரர்களே. மரணத்தின் பொழுது ஒத்தன் எந்த நிமிஷத்துக்கு மரணம் வந்தால் ஒத்தன் தயார் என்று சொல்றதுக்கு 3 விஷயங்கள் இருக்கும். ஒன்று, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்குரிய கடமைகள் கொஞ்சம் இருக்குது. அதுல மனுஷன் என்ன செய்வான், எந்த காலத்திலே ஒரு குறையை வச்சுக்கிட்டு தான் இருப்பான். எந்த காலத்திலையும் ஒரு குறையை வைத்துக் கொண்டு தான் இருப்பான். அப்ப அதுல நாங்க ஒரு விஷயத்துல பியூர் ஆகிக்கணும். என்னன்னா, கடமையான விஷயங்கள் இருக்குதானே, கடமை எங்களுக்கு உள்ளதுக்கு தானே, அதுல குறை வைக்க கூடாது. 5 நேரம் தொழுகிறதா, ஜக்காத்து கொடுக்கிறதா, நோன்பு பிடிக்கிறதா, ஹஜ்ஜு செய்யறதா, கடமை என்கின்ற விஷயத்தில் குறை வைக்க கூடாது. அதுல சரியா இருந்துகிட்டு இருக்கணும். அதுல என்ன விஷயம், இன்னொரு விஷயம் என்னென்றால், பாவங்கள் அடிப்படையில் மனுஷனுக்கு நடக்கும். உடனுக்குடன் தௌபாவும் கண்ணீரும் இஸ்திக்பாரும் அது சரியா நடந்துட்டு இருக்கணும். இன்றைக்கு நம்ம போன வருஷத்துக்கு செஞ்ச பாவத்தை இன்னும் தௌபா செய்யல, அடுத்த வருஷம் தௌபா செஞ்ச மாட்டானது, அது சரி வராது. போன வருஷம் செஞ்ச பாவத்தை தௌபா செய்யணும் தான் இன்ஷா அல்லாஹ் அப்படியே நினைச்சிட்டு இருக்கிறவன்ட்ட உண்மையால ஈமான் இருக்காது. அடுத்த செகண்ட் நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஒதுக்கினது அல்லாஹ்ட்ட மன்றாடணும். இந்த தன்மை முதல்ல அல்லாஹ்வுடைய கடமையில நடந்து கொண்டே இருக்கணும். வணங்கிட்டான், பாவ மன்னிப்பல்ல மனுஷன் செய்வான், கடமைகள்ல குறை விடுவான். இந்த பாவ மன்னிப்பு அவனுக்கு நடந்து கொண்டே இருக்கணும். நன்மை கடமையான விஷயங்கள் முறையா செஞ்சுக்கிட்டு இருக்கணும். பாவங்கள் அடிப்படையில் மனிதனுக்கு எது நடக்குதோ அதுக்கு எப்பொழுது இஸ்திக்பார் இது ரெடியா இருக்கணும். ஒன்று. 2வது என்ன தெரியுமா, 2வது அம்சம், அதாவது தான் மனிதன் அடிப்படையில் கடன் என்ற ஒரு பட்டியல் இருக்கும். அவனுக்கு 1, 2, 10, 100 இருக்கும். இதை என்ன செய்யணும் என்றால், அன்றாடம் நபித்தோழர்கள் அனைவரும் அதுல சரியா இருந்தாங்க. என்னது, மெயின்டைன் பண்ற பழக்கம் இருக்கும். என்ன பழக்கம், நான் இன்னார்ட்ட இந்த நேரத்துல இவ்வளவு எடுத்தேன், அப்பதான் நீங்க மௌத்தாயினவரோ அதை பார்க்கலாம். வழங்கிட்டா, நாங்க எதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம்னா, சொத்தை ஒழுங்கா பிரிச்சு கொடுத்துருவோம்ன்றதுக்காக வேண்டி என்ன செய்யறோம், அதுக்கு தான் முழு ட்ரை பண்றோமே ஒழிய நம்மளோட கடன் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதா, நமது கடன் எல்லாம் பார்த்த உடனே இன்னால் ஏண்டா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரும் உங்களோட மனைவிக்கு தெரிஞ்சிருக்காது, உங்களோட குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்காது, ஊர்ல மட்டும் அறிவிச்சு தெரிவார் இவருக்கு கடன் இருந்தால் நான் பொறுப்பேன்டா, இவர் உலகத்துல 50 இடத்துக்கு போய்ப்பார், அவங்கெல்லாம் யார் பொறுப்பு, அவங்களுக்கெல்லாம் யார் பொறுப்புன்னு கேட்கிறேன். அப்ப அதையெல்லாம் மனைவி நீங்க எழுதி வச்சிருந்தால்தான் அது உங்களுக்கு பொறுப்பாகும். வசியத்தை என்ன செய்யணும் இருக்கணும். சில நபித்தோழர்கள் வசியத்தை தலைக்கீழே வச்சு செஞ்சுக்கிறாங்க, காலத்தை கழிச்சுக்கிறான். தூங்குறேன்னா தலைக்கீழே வசியத்தை வச்சுக்கிடுவாங்க. ஏன், நாளைக்கு நாளை மறுமைக்கு நம்ம ரெடி ஆட்டி இருக்கிறோம். இது நம்மகிட்ட 2வதா இருக்கணும். 3வது அமானிதம். மனிதன் என்றவன் பொருள் மாற்றக்கூடியவன். இந்த கொண்டு எடுத்து வாங்கி வச்சிருப்போம், நாளைக்கு பின்னால் நம்மட மனைவிமார்கள் சண்டை பிடிச்சோம், இதுல என்ன கணவன் சொத்து தாண்டா என்ன செய்யறது, அந்த அநியாயத்துக்கு நீங்க உடம்பட வேண்டி வரும். அதை நம்ம எழுதி வச்சுக்கிறோம். 3வது அங்கம். எப்பயும் மறுமைக்கு இந்த 3ம் நீங்க சரியன்னு வைங்களேன், 1வது 2வது 3 இந்த 3 அம்சத்திலும் நீங்கள் சரியாக இருந்தால் இப்போ உங்களுக்கு உயிர் போக போகுது. எப்படி சரியாயிருப்பீங்க சொல்லுவோம், நிம்மதியாயிருப்பீங்க. அல்லா பாவத்தை மன்னிக்கணும், அதுல மட்டும் கொஞ்சம் பிரார்த்திப்பீங்க. ஏன்னா பாவத்தை என்ன செய்ய மன்னிச்சு இடத்துல கொஞ்சம் போராடுவீங்களே ஒழிய மற்ற விஷயத்துல சரியாயிருப்பீங்க. மற்ற விஷயத்துல எல்லாம் என்ன செய்வீங்க, சரியாக இருப்பீர்கள். அப்ப எனவே 2வது மறுமைக்கு தயாரான வாழ்க்கையில் தான் ஒத்தனுக்கு இது இருக்கிறது, மனசுல நிம்மதி. லஹுமுல் புஷ்ரா, அவர்களுக்கு தான் இந்த உலகத்திலும் நன்மாராயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நன்மாராயம் நம்ம போறதுக்கு விரும்புவோம், அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்வோம், போவதற்கு விரும்புவோம். இது முக்கியமாக 2வது அம்சம். முக்கியமாக 2வது ஒரு மனிதனுடைய நிம்மதிக்கு 1வது உள்ளம் இறைவனின் பக்கம் திரும்பி இயங்கக்கூடிய மனோநிலை. 2வது அதாவது ஆகிராவுக்கு என்றைக்கும் தயாரான நிலையோடு உலகத்துல வாழ்றது, என்றைக்கும் எந்த செகண்டும் தயாரான நிலையோடு உலகத்துல வாழ்றது. 3வது சகோதரர்களே, இந்த உலகத்துல ஒரு விதி ஒன்று இருக்கு, அதையும் புரிஞ்சுக்கிறோம். ஆசைகள், மனிதனுடைய ஆசைகள் தேவைகளுக்கு எல்லை இல்லை. உலகத்துல மனிதனுடைய ஆசைகள் தேவைகளுக்கு எல்லை இல்லை. எதுக்கு நம்மளுக்கு எல்லை இல்லையோ அவைகள்ல சில பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படும். அதை வாழ்க்கையில ஒரு அங்கமாக ஏற்று பழக வேண்டும். நாங்க எப்படி பழகிக்கணும் தெரியுமா, பிரச்சனை என்றா தீர்த்தே ஆகணும் தான் பழகிக்கிறோம்.
அதுவும் ஒரு வாழ்க்கையோட அங்கம் என்று ஏற்று பழகல. ஒருத்தர் வந்து குருடரா பிறக்கிறாரு, இவர் நிம்மதியாக உலகத்துல ஒரு விட்டாய்க்குது, நான் குருடாக இருப்பது என் வாழ்க்கையில் ஒரு அங்கம்.